அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னடா என்ன வேலை பாக்குறீங்க? நாங்களும் எதுவும் பண்ணலையே. அவன் எதுக்குடா மண்டபத்துக்கு வந்தான்? அது 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 வந்து எதுக்குடா? சார் யார் சார் இவன்? டேய் வாத்து. ஏய் யார பார்த்து வாத்துங்கற? டேய் பொங்காதடா, கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏவ் நிறுத்தியா? யோவா. ஆமாண்டா, அவன் என்ன பார்த்து வாத்தும்பா, நான் பேசாம நிக்கணுமோ? தேவையில்லாம கோபப்படுறடா. அவனை பத்தி தெரிஞ்சுக்கோ. ஏய் நிறுத்துடா, யார் அவன்? யார் அவன்? என்ன பார்த்து வாத்துங்கறான்? நான்லாம் இறங்கி அடிச்சேன். அப்பா. அடிச்சா சொல்றா, அடிச்சா? ஐயோ, அடிக்க மாட்டேன்னு சொல்ல வந்தேங்க. நான் சொல்றத முழுசா கேட்காம, நிஜமா முழுசா கேட்காம ஒரு புள்ள பூச்சி மேல கைய வச்சிட்டீங்க. என்னையா பேசிட்டு இருக்கும் போதுல அடிக்கிறான்? அவன் வேலையே அடிக்கிறதான். இப்ப என்ன கடுப்புல வந்திருக்கான்னு தெரியல. தேவையில்லாம பேசி அவன் போதைக்கு ஊறுகாய மாறாத. அப்புறம் பாரபட்ச பார்க்காம தூக்கி போட்டு மிதிப்பான். தர்மா. ஐயோ சார், என்னடா பிளான் பண்றீங்க? நோ சார், நாங்க ஒண்ணுமே பண்ணலையே. ஒண்ணுமே பண்ணாம எதுக்காகடா மண்டபத்துக்கு வந்தான்? ஐயோ சார், நான் மண்டபத்துக்கு வந்ததை பத்தி பேசுறீங்களா? அது ஒண்ணு இல்ல சார், சாப்பாடு பந்தி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதோ என் ஃப்ரெண்ட கூப்பிட வந்தேன். டேய் தர்மா சொல்லுடா. டேயா, அடி வாங்காம இருக்கணும்னா சொல்லு. ஓகே ஓகே. சித்தார்த், திங்கிற நாய்க மண்டபத்துக்கு பின்னாடி இப்படி பொட்ட காட்டுல என்னடா பிளான் பண்றீங்க? இல்ல இல்ல, நீங்க ஏதோ ஒரு பிளானோட தான் இருக்கீங்க. இல்ல சித்தார்த், நீங்க தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. என் அம்மா தம்பிலாம் இன்னைக்குதான் ரிலீஸ் ஆயிருக்காங்க. அதனால நாங்க இங்க வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓஹோ சரி ஓகே, நானும் 4 குடுக்கறேன், சேர்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேய் டேய் டேய், யாராது நான் பக்கத்துல இல்லாம என்ஜாய பத்தி பேசுறது? ஆண்டடா வாங்கி கட்டிக்க வாரானே. ஐயோ கொடுமையே. தர்மா வா பசுபதி வா, நம்ம அண்ணாத்தா தான் வந்திருக்காரு. 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். அண்ணாத்த வாடா வா. ஐயோ, எதுக்குடா அடிக்கிற? என்ன சமாளிச்சா? என்ன வெளியில இருந்து வந்திருக்க? அண்ணாத்த சாப்பிடுறோ. ஓகே 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 சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இல்ல அடுத்த வாரம் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். அதுக்காக தான் நான் மொத்த டீடைலும் கேட்டுக்கிட்டேன். இதோ வந்துடுறேன் சார். வந்து நான் ஃபர்ஸ்டே அட்வான்ஸ் கொடுத்துறேன். சார், அந்த மண்டபத்துல யாருக்கும் தெரியாம ஒரு விஐபி ரூம் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த ரூம்க்கு நார்மல் பாதை தானா இல்ல பின்னாடி ஏதாவது பாதை? ஓகே. ஓ யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்களா? ஓ, எங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார், தேங்க்ஸ். உங்க டீடைல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட பேச்சே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா நீங்க நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னீங்க மண்டபத்துல, முடியட்டும். நாளைக்கு ஈவினிங்கே வந்து நாங்க மண்டபத்துக்கு அட்வான்ஸ் போடுறோம். ஓகே ஓகே ஷியர் சார், ஷியர். ஓ வீடியோ வச்சு துள. ஓகே சார், ஓகே ஓகே. பெஸ்டா. மண்டபத்து ஓனர் கிட்டேவும் விஐபி ரூம பத்தியும் அதோட பாதையை பத்தியும் விசாரிச்சாச்சு. இப்போ நம்மாளு மண்டபத்திலேயே இரு. நான் எப்ப கால் பண்ணா கடற்கடன் வேலையை பாருன்னு சொன்னேன். கால் பண்ண அவனுக்கு. ஓகே. போன் எடு. சொல்லுங்க சார். டேய் எங்க இருக்க? மண்டபத்துல தான் சார். முருகையா, உனக்கு வேலை வந்துருச்சு. சொல்லுங்க சார், நான் தயாரா தான் இருக்கேன். இங்க பாரு, நான் சொல்ற மண்டபத்தை விட்டு அப்படியே ஃபாலோ பண்ணு. அங்க யாருக்கும் தெரியாம ஒரு விஐபி ரூம் இருக்கு. அங்கதான் பொண்ணு இருக்கா. ஓகே சார், ஆனா ரூம் லாக்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியாவது நீ ரூம்குள்ள போ. எப்படி சார்? எனக்கு தெரியல, ஆனா போ. அங்க ஏதாவது ரூம் திறந்துருக்கால, யாராவது வராங்களா? எப்படியாவது பின்னாடி போ. அந்த ரூம்குள்ள போயிட்டு நீ பொண்ணை பார்த்ததும் எனக்கு கால் பண்ணு. ஓகே சார், நான் முயற்சி பண்றேன். ஓகே. முருகையா, நான் ஒன்னதான் மழை போல நம்பி இருக்கேன். சொதப்பிராத. இல்ல சார், கண்டிப்பா சொதப்ப மாட்டேன். நான் திரும்ப உங்களுக்கு போன் பண்றேன். ஓகே சீக்கிரம். நாம மண்டபத்துக்குள்ள போக முடியாது. போனோம் மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான். இந்த முருகையாவை நம்பி இருக்கோம். கடைசி சான்ஸ்டா நீ. கை விட்டுறாத, சொதப்பிராத. ரூம்குள்ள போய் சிந்துவை மட்டும் மயக்க மருந்து கொடுத்து மயக்கமடைய வச்சிட்ட. அதுக்கப்புறம் அவளை எப்படி வெளியே தூக்கிட்டு வரணும், என்ன பண்ணணும் நான் பாத்துக்குவேன். குயிக் சீக்கிரம் போயிட்டு கால் பண்ணு. ஜாக்கி, இங்க என்ன பண்ற? நாயகி, இங்க தனியா என்ன பண்ற? என் பசங்க. ஐயோ, உன்னை தேடிதான் வந்தேன். என்னாச்சு? அந்த சித்தார்த் வந்துட்டான். சித்தார்த்தா? அவனுக்கு எப்படி நம்ம இடம் தெரிஞ்சது?
ஐயோ அதெல்லாம் எப்படின்னு தெரியல. அவன் வந்ததும் நான் கண்மறைவா வந்துட்டேன். ஏன்னா நம்மளும் போய் மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான். டேய் டேய், அதுக்காக என் பசங்களை இதோ நான் போய் கவனிச்சுக்கிறேன். ஏ நாயகி, என்ன? இங்க பாரு, ஆத்திரத்துல எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா வராது. இந்த சித்தார்த்துக்கு முன்னாடி சரி சமமா நின்னு அவங்க கூட பேசவோ சண்டை போடவோ முடியாது. அப்பனா கண்டும் காணாம போ சொல்றியா? அப்படி சொல்லல நாயகி, அவன் காணாம நீ அடி. புரியலையே. இப்போ கண்டிப்பா உன் மகன்களை ரெண்டு பத்தியும் புரட்டி புரட்டி எடுத்துட்டு இருப்பான். அவனுக்கே தெரியாம பின்னாடி கூட போய் அவளையே ஓங்கி ஒரு போடு போடு. ஜாக்கி, போடு நாயகி. இந்த சித்தார்த்தால நமக்கு எப்பவுமே ஆபத்து தான். ஆமா, அப்புறம் எந்த பிளானும் பண்ண முடியாது. சித்தார்த்து தலையில போட்டு அவனை மயக்கமடைய வை. தூக்கி இந்த புதற்குள்ள இழுத்து போடு. காலையில வரைக்கும் அவன் கண் முழிக்காம இருந்தானா அது நமக்கு சாதகம். ஓ, இதுவும் நல்ல யோசனை தான். இதோ இப்பவே போறேன். என் பிள்ளைகளே அடிக்கிறானா? நான் கொடுக்குற அடி அவன் சுய நினைவையே இழக்க வைக்கிறேன். போ வெட்டி பேச்சு பேசாத, கிளம்பு சீக்கிரம். என்ன பாக்குற, நான் இங்க நிக்கிறேனா? நான் தான் சொல்லிருக்கல, சித்தார்த்துக்கு எனக்கும் ஆகவே ஆகாது. இப்ப மட்டும் அவன் என்ன பார்த்தான் கொன்றுவான். அதனால நான் இங்கே இருக்கேன். ஏன்னா இருக்கிறத பத்தியோ இல்ல நான் உங்க கூட கூட்டு சேர்ந்துருக்கிறத பத்தியோ காட்டிக்காத. ஓ, ஆளை காலி பண்ணிட்டு வா. ம். நான் சொன்ன மாதிரி இந்த நாயகி மட்டும் சித்தார்த்த அடிச்சு சுயநினைவு இல்லாம ஆக்கிட்டா நம்ம சிந்துவை இங்க இருந்து தூக்கிட்டு போறதை யாராலையும் தடுக்க முடியாது. இவன் தான் யமனுக்கெல்லாம் யமனா வந்து நிப்பான். நாயகி சொதப்பிராத. அப்புறம் முருகையா, ஐயோ என்ன போன காணுமே, ரூம்குள்ள போயிட்டானா என்னன்னு தெரியலையே. என்ன பண்றான்? சரி, ஓகே, நாம படுத்து தூங்கலாம். காலையில எழுந்ததுல இருந்து நாம ஃப்ரீ. நம்ம இஷ்டம் போல சுத்தலாம். சித்தார்த், சாரி, எனக்காக இன்னைக்கு நீ ரொம்ப தேடி இருப்ப. விடு, எல்லாத்தையுமே காலம் மாத்தும். எனக்கு எப்பவுமே என் குடும்பம் தான் முக்கியம். சரி, ஓகே, தூங்குவோம். தூங்கலாமே, ஒரேதான் தூங்கலாம். யார் நீ? சரத்து, ஜீவா, எப்படா உள்ள வந்த? சொல்லு, யார் நீ? கத்தக்கூடாது. சரத்து, ஜீவா. ஏய், கத்தாதன்னு சொல்றேன்ல. எப்படி உள்ள வந்த? சரத்து, கொத்தாத. ஐயோ, அவர் என்ன சொன்னாரு? ஆளை பார்த்ததும் கர்ச்சிப்பா முகத்துல மூட சொன்னாரு. இதோ எடுக்கிறேன். விடு. ஏய், ஒண்ணு இல்ல, பயப்படாத. அப்பா, சரத்து. அவ்வளவுதானா? மயங்கிட்டாளா? ஐயோ, கீழே சாயிரா. அப்படியே படுக்க வச்சிடலாம். அம்மா, ஏய் நாயகி, ஏய் மா, போடுமா. இங்க பாரு. செத்து தொலைடா. ஆமா. ஒளிஞ்சி போ. ஆமா. என்ன பெத்த தாயே, உயிரோட இருக்கும்போதே வந்து அவன் மண்டைய உடைச்சியே. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்த அந்த ஜாக்கி காரியம்னா அந்த காரியத்தை நீ எங்களுக்கு பண்ணிருப்ப. மாமா போதுமா, மயங்கிட்டான். செத்த பாம்பா அடிக்காத தாயே, விட்டுரு. ஏன் பாஸ், ஏன் இவ்வளவு அடி வாங்கி உங்க வாய் குறைய மாட்டேங்குது? என்ன பாஸ், இங்க கழுத வந்துச்சு கணக்குது. ஏய், சிரிச்சேண்டா. ஓ, சிரிப்பா? ஓகே. உங்க வாயி அது என் கூடயே பிறந்ததுடா. என்னை விட்டு என்னைக்கும் போகாது. இந்த மூஞ்சிக்கு இதுல ஒரு பெருமை வேற. மாமா போதுமா, செத்துற போறான். என் பிள்ளைகளே அடிப்பியா? போ, செத்து போ. ஐயோ அம்மா, போதுமா. அவன் நினைவு இல்லாம போயிட்டான். உன்னை ஏன் போட்டு அடிச்சிட்டு இருக்க? ஒரேதான் செத்து போயிட்டா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. தர்மா, இந்த மயக்கம் எவ்வளவு நேரம் இருக்கும்? கண்டிப்பா இப்பதுக்குள்ள தெரியாதுமா. டேய், எழுந்துருங்கடா. முதல்வன் அந்த புதற்காட்டுக்குள்ள தூக்கி போடுங்க. எதுக்குமா? அதானே, எங்களை தூக்கவே 4 பேர் வேணும். 4 பேரா? ஏண்டா செத்து போயிட்டியா? டேய் தர்மா, பேச்சுக்கு சொன்னேன்டா. சொல்லாத, தூக்கிட்டு போய் புதைச்சிட போறாங்க. அதுவும் சரித்தேன். டேய், பேசாதீங்கடா, பேச நேரம் இல்ல.
சீக்கிரம் சீக்கிரம் இவனை தூக்கிட்டு போய் அந்த புதற்காட்டுக்குள்ள போடுங்க. இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இவனை தேட யாரும் கிடையாது, யாரும் தேடவும் மாட்டாங்க. ஆனா இவன் யார் கண்ணையும் பட்டு யாரும் இவனை காப்பாத்த கூடாது. தூக்கி போடுங்கடா. எப்ப அவனா கண் முழிக்கிறானோ அப்ப என்ன பண்ணிடுவான்னு பாத்துருவான். நல்லா பண்ணுவாமா, சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டுவான். இதுல நீ கட்டையை எடுத்து காமிச்சிட்டியா? கண் முழிச்சதும் இருக்கு நமக்கு. எடே பொசுபதி, ஓய் பேசாத. எழுந்து தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வாங்கடா. இதோமா 10 நிமிஷம். ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட தர்மாவோட சேர்ந்து நான் அடி வாங்கியிருக்க மாட்டேன். பயபுல அடி வெளுத்துட்டான். எல்லாம் நேரம். முருகையா, எப்படி எப்படி ரூம்குள்ள போன? அது ஒண்ணு இல்ல சார், ஒரு பாட்டி உள்ள நின்னு பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாம கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவங்க டோர் லாக் பண்ணதும் நீங்க சொன்னது மாதிரி கச்சிப்பால முகத்தை மூடி சார் மயங்கிட்டா. ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல முருகையா, நீ மிகப்பெரிய காரியம் பண்ணிருக்க. அப்புறம் நான் சொல்ற வரைக்கும் நீ அந்த ரூம்ல மறைஞ்சே இரு. மறைஞ்சு இருக்கவா? எதுக்கு சார்? இன்னும் டைம் ஆகல, நம்ம இப்பவே பொண்ணை தூக்கிட்டோம். அப்புறம் யாருனாலும் கேட்டு விசாரிச்சு யாருக்கும் தெரியக்கூடாது. முருகையா, நான் சொன்ன விஷயம்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். அதனால இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகட்டும். மண்டபத்துல ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் தூங்க ஆரம்பிக்கட்டும். அப்புறம் நம்ம பொண்ணை தூக்கிடலாம். ஓகே சார். இங்க பாரு முருகையா, அது வரைக்கும் அந்த ரூம்ல யார் கண்ணையும் படாம ஒளிஞ்சிரு. இங்க பாரு, யாராவது கதவை தட்டினாலும் கதவை திறக்காத. உள்ள ஆள் இல்லாத மாதிரியே இருக்கட்டும். வந்து பாக்குறவங்க பொண்ணு தூங்குறான்னு நினைச்சிட்டு போயிருவாங்க. ஓகே சார். முருகையா, அவ போன் இருந்தா போன் சைலண்ட்ல போடு. ஓ போனையும் சைலண்ட்ல போடு. முருகையா, நான் சொன்னதெல்லாம் கரெக்டா பண்ணு. அப்பதான் பொண்ணு. சரிங்க சார், நான் கரெக்டா பாத்துக்கிறேன். நான் இப்பவே அந்த பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிறேன். தூங்கிறாத முருகையா. அது எப்படி சார் தூங்குவேன்? நான் பார்த்து கவனமா இருக்கேன். நீங்க எனக்கு போன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்றபடி நான் எல்லாத்தையும் செய்யறேன். சரி சரி, நான் போன் பண்றேன். அந்த ரூம்க்கு பின்னாடி கூடி ஒரு பாதை இருக்கான். அது எப்படி என்ன ஏது நான் பார்த்து கிளியர் பண்ணிட்டு உன்கிட்ட சொல்றேன். நீ அந்த பக்கமா பொண்ணை தூக்கிட்டு வந்துரு. சரிங்க சார். சரி, இப்ப வச்சுட்டோமா? ரொம்ப கவனமா இரு. அடிக்கடி நான் போன் பண்ண மாட்டேன். போன் சவுண்ட் யாருக்கும் வெளியே கேட்க கூடாது. போனை சைலண்ட்ல போடு. எல்லாம் ஓகே தானே? ஓகே சார், நான் கவனமா பாத்துக்கிறேன். ஐயோ, அட அட அட, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது. சித்தார்த்த இப்ப வரமாட்டான், மயக்கத்துல இருக்கான். சிந்துவையும் நாம தூக்க போறோம். டேய் சித்தார்த், இந்த கஷ்டத்துல இருந்து நீ வெளியே வரவே முடியாதுடா. ஃபங்க்ஷன் முடியட்டும், எல்லாரும் தூங்கட்டும். இன்னும் 2 மணி நேரம் கேப்ல சிந்துவை தூக்குறேன். எல்லாம் சிந்து தூங்கிட்டு இருக்கான்னு தான் நினைப்பாங்க. காலையில வரைக்கும் அவளை யாரும் பார்க்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம். அதுக்குள்ள அவளை நான் நாடு விட்டு நாடு கடத்துறேன். சித்தார்த், நீ அடுத்து சிந்துவை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா. கிடைக்கவே மாட்டா. சேஷா, சரிதான், கையை விட மாட்ட போல. ஆமா சிவானி. இருவண்ணா கிட்டாலும் இவன் விட மாட்டான். ஆமாண்ணா, ஓவர் அளப்பறதான். ஐயோ தங்கச்சி. அவ்வளவுதானா? இந்த தங்கச்சிங்கிற வார்த்தையை சொல்லியேவோ நம்மள ஒண்ணுமே பேச விட மாட்டாங்க. ஆமாமா, வாசுகி இவ்வளவு நேரம் இந்த வேலை தான் பார்த்தா. தங்கச்சின்னு சொல்லி மேடையை விட்டே இறக்கி விட்டுட்டான். வினோனா பேச விட மாட்டேங்கிறாங்கம்மா. ஹலோ வினோ சார், இவங்களே பேச விட மாட்டேங்காங்கனா நான்லாம் வாயை திறந்தா? அந்த கண்ணி இரு, நீ எல்லாம் பேசக்கூடாது. அதானே, பொண்ணுங்க பேசும்போது பையங்க யாராவது ஒரு ஆள் துணிஞ்சு நின்னு பேச முடியுமா? அண்ணா, எல்லார் வீட்லயும் இப்படிதானா? என் தம்பி வீட்ல அப்படிதான். ஓய், என்னடி சிரிக்கிற? இல்ல, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நானும் சொல்றேன். என்னன்னு? எங்க வீட்லயும் இப்படித்தானே. ஏன் திரு, இதெல்லாம் ஒரு பெருமை தானே? ரொம்ப பெருமை தான்டா. டேய், கிண்டல் பண்ணலையே. சேச்சா, அப்படிலாம் இல்ல. வினோ, நம்மள மட்டுமே நம்பி தெரியாத ஒரு வீட்டுக்கு வாழ்றதுக்காக ஒரு பொண்ணு வரும்போது அந்த பொண்ணுக்கு ஃபுல் சப்போர்ட்டா நாம தான் இருக்கணும். இங்க பாரு, கல்யாணம் முடிச்ச புதுசுல சின்ன சின்ன மனஸ்தாபம் வரத்தான் செய்யும். ஏன்னா நீயும் சேஷாவும் இன்னும் நல்லா பேசிக்க கூட இல்ல. பார்த்ததும் கல்யாணத்தை வச்சாச்சு. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா குறைஞ்சிட மாட்ட. பொண்ணுங்களுக்குலாம் விட்டு கொடுக்கணுமா? பொண்ணுங்க என்ன பெரிய இதுவா? அப்படிலாம் மட்டும் மனசுல நினைச்சிடாத. என்னைக்கு அப்படி நினைச்சியோ உன் லைஃப்ல நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். திரு, நிஜமாதான்டா.
பொண்ணுங்களை ஜெயிக்கணும் மட்டும் என்னைக்கும் நினைக்காத. தோத்து போறதும் சந்தோஷம், அவங்கள ஜெயிக்க வைக்கிறதும் ஒரு சந்தோஷம். வீட்டுல அவங்க ஒரு ஆள் சந்தோஷமா இருந்தா குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா நம்ம சந்தோஷம் எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. ஓகேவா? சரிடா, ஒரு நண்பனா எனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்க, கண்டிப்பா ஃபாலோ பண்றேன். ஓகேடா. சரி சரி, உன் தங்கச்சி இன்னும் நான் இங்க நின்னுட்டு இருந்தா தேடுவா, நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். அப்புறம் ஸ்டேஜுக்கு வர எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு போக சொல்லு. ஓகேடா. சீக்கிரமா தங்கச்சியும் கூட்டிட்டு வா. ஹாய் வினோ. ஹாய் சரத்து, வா வா. என்னென்ன ஸ்டேஜ் ஏறாத போலீஸ்காரர்லாம் ஸ்டேஜ் ஏறாரு? ஓய் ஆந்த கண்ணி. சரத்தனா, சுபாவோட பேரை ஆந்தக்கணினே மாத்திட்டீங்களா? ஏமா கேக்குற? இல்ல, இவ்வளவு நேரம் திருவண்ணாவும் இதத்தான் சொன்னாங்க, இப்ப நீயும் அதேதானா? இனி சக்தி வந்தாலும் அதைத்தான் சொல்லுவான். சக்தி சொல்லலாம்டா, ஆனா நீங்களாம் யாரும் சொல்லக்கூடாது. ஏன் அப்படி? அது அப்படிதான், அது என் செல்ல பேரு, அதே சக்தி மட்டும் தான் சொல்லணும். ஓஹோ, சொல்லிட்டேல. இனி சொல்ல மாட்டேல? ஐயோ, கண்டிப்பா ஆந்த கண்ணின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். அப்பனா நாம ஸ்பெஷலா முட்டை கண்ணின்னு கூப்பிட்டுக்கலாம். ஏய் போலீஸ்காரா. தேங்க்ஸ் சரத்து. தேங்க்ஸா? எனக்கு இதுக்கு இல்ல, உங்க எல்லாத்துக்கிட்டயுமே சொல்லணும், எங்க 2 பேருக்கும் யாருமே இல்ல, ஆனா இவ்வளவு கிராண்டா கல்யாணத்துக்கு முத நாள் நைட்டு கூட இந்த அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது போதும் சேஷா. இல்லாதவங்கன்னு ஏன் நினைக்கிற? யாருமே இல்லாதவங்க எல்லாம் கிடையாது. ஓகேவா? ஆமா ஆமா, இப்ப வேற ஸ்பெஷலா ஒரு ஆள் வந்தாச்சு. வினோவ தான் சொல்றா. புரியுது புரியுது சுபா, ஆனா சக்தி கொஞ்சம் பாவம் தான் அப்படிங்கிற. இது வேறயா? பா சரியில. ஓய். ஏன் இல்ல, நடுவுல நான் மட்டும் இல்ல, என்ன தாண்டி இன்னும் ஒரு 4 பேர் இருக்காங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ மட்டும் அந்த பக்கம் திரும்பிக்கோ. நீ திரும்பினா மட்டும் போதும். ஓகே ஓகே, நடத்து நடத்து. ஓய். சொல்ல சரத்து. சாரி சூப்பர். சாரி சூப்பர். என்ன சொல்ற? ஐயோ கிறுக்கி, சாரி சூப்பர். கொஞ்சம் சத்தமா சொல்லு. அட கிறுக்கி, சாரி சூப்பரா? அப்படிதான் சொன்னா. ஓ ஓகே ஓகே. அப்படியே நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுறீங்களா? இல்ல, வேற வழி. எப்பா சரத்து. சொல்லு முட்டக்கனி. தேங்க்ஸ் அம்பா. ஓ வெல்கம் வெல்கம். வரவா? பாத்தியாடி சேட்டைய? அதானே, லவ்னு வந்துட்டா யாரும் எதையும் பாக்குறதில்ல. எஸ் எஸ், ஆனா எங்க லவ் மட்டும் மிஞ்சவே முடியாது. இந்த டீம்லேவும் பெஸ்ட் லவர்ஸ்னா சக்தி சுபா தான். ஷோ ஆரம்பிச்சிட்டாப்பா. வேண்டாம் வேண்டாம், அங்கே இரு. சரத்தனா போதும், உன பக்கத்துல வந்து பேசுங்க, இல்ல கூட்டிட்டு போய் பேசுங்க. எங்களெல்லாம் நடுவுல வச்சுட்டு பேசுனீங்கன்னா கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். தெரிஞ்சா சரி. அப்புறம் நான் எதுக்காக இங்க வந்தேனா? அதான் பார்த்தாச்சுல, இன்னும் என்ன? அது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னா, சேட்டைய பாத்தியா? சிவானி. சொல்லு சரத்தனா. நீயும் சரி வேணியும் சரி இந்த ஸ்டேஜை விட்டு இறங்காதீங்க. ஏன்? எங்களோட எல்லார் கண் பார்வையிலும் நீங்க இருக்கணும், அதுக்காக தான் இங்க நிக்க வச்சிருக்கேன். வேணி. சரி சரத்து. சிவானி. ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும், நைட்டு தூங்க போற வரைக்கும் இங்கதான். சரிமா. சரி ஓகே வினோ, அவ்வளவுதானா? இது காலையில வரைக்கும் தாங்கும். சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட். சிவானியும் வேணியும் ஸ்டேஜை விட்டு இறங்க வேண்டாம், நீயும் கொஞ்சம் பாத்துக்கோ. ஓகே சரத்து. சக்கரவர்த்தி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. என்ன ரத்னம்? இல்ல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு எவ்வளவு மனக்குழப்பத்துல இருந்தோம், ஆனா இப்ப எதுவும் இல்லாம நல்லபடியா ஃபங்க்ஷன் முடிஞ்சது. பாத்தியா பிள்ளைங்க முகத்துல சந்தோஷத்தை? கவனிச்சே ரத்னம், ஃபேமிலி மொத்தமே ஹாப்பி. ஆமா ஆமா, என்ன சிந்துவும் நம்ம கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல சக்கரவர்த்தி, சிந்து இன்னைக்கு அவளா தனியா இருக்கேன்னு சொன்னது ரொம்ப நல்லதுக்குதான். சித்தார்த்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும். இதோ சிவானி வேணி நம்ம பாதுகாப்புல இருக்கும் போதேவும் தூக்கருக்கு தைரியமா வந்திருக்காங்க. சிந்து ரொம்ப சின்ன பொண்ணு வேற, அதனால அவ சேஃபா ரூம்ல இருக்கிறதே ரொம்ப சந்தோஷம் தான். ஆமா 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 சக்கரவர்த்தி, அதனாலதான் நானும் சரின்னு விட்டுட்டேன். காலையில பாத்துக்கலாம் ரத்னம். காலையில முகூர்த்த டைம்ல சிந்துவும் சேர்ந்துதான் மனமேடையில நிப்பா. கல்யாணம் முடிஞ்சதான் அப்படியே வீட்டுக்கு போறதானே? ஆமா சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி, இனி எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல? இல்ல இல்ல, எல்லாத்தையும் வார்ன் பண்ணி விட்டாச்சு. அந்த ஒருத்த மாட்டினத லாக்அப்ல போட்டாச்சு. அவன லாக்அப்ல போட்டதுக்கு பயந்தேவும் பசுபதியும் சரி தர்மாவும் சரி வரமாட்டாங்க. ஏன்னா அவன் ஏதாவது இவங்க பேரை சொல்லிட்டா இவங்களே சேர்த்து நம்ம உள்ள தூக்கி போடுவான்னு நினைச்சிட்டு
கொஞ்சம் பயந்து வெளியே வராம தான் இருப்பாங்க. நைட் டைம் தான் ரொம்ப பயந்தோம். இப்பவே இவ்வளவு சேஃபா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாச்சு. இனி விழிஞ்சதும் கல்யாணம் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஜாம் ஜாம் பண்ணிடலாம். ஓகே சக்கரவர்த்தி. ம். என்னங்க வைஷு, என்னங்க சாப்பிட போங்கங்க, மணி ஆயிடுச்சு. தங்கச்சி இப்பவே வா. அண்ணே மணி ஆயிடுச்சுனே. பொண்ணு மாப்பிளையே சீக்கிரம் தூங்க சொன்னாதான் காலையில முகூர்த்தத்துக்கு சீக்கிரம் எழுப்பி விட முடியும். எல்லாரும் சாப்பிட போயாச்சு, பசங்க ஃபுல்லா பந்தி வச்சிட்டு இருக்காங்க. நாமளும் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் காலங்கத்தால எந்திரிச்சு குளிச்சு சாமியை கும்பிட்டு கிளம்புறதா. சரிம்மா தங்கச்சி, அதுவும் நல்லதுதான். ஏன்னா சின்னதுகளெல்லாம் தூங்க வைக்கிறது கஷ்டம். ரத்னம், வா சாப்பிட போலாம். வைஷு, சிந்து சாப்பிட்டால? சாப்பிட்டாங்க. அப்பவே உங்க அக்கா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அது மாதிரி தூங்க சொல்லிட்டு டோரையும் லாக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவ இந்நேரம் தூங்கி இருப்பாங்க. ஓ சரி சரி. எதுக்கும் நீங்க சொல்ல தேவையே இல்ல. சரத்தும் ஜீவாவும் கிளம்பியாச்சு. சிந்துவை பாத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தூங்குவாங்க. சரிங்க அண்ணி. அண்ணே வா போய் சாப்பிடலாம். சக்கரவர்த்தி. இதோ போலாம். ம். யார் அம்முச்செல்லம், யார் அம்முக்குட்டி? சக்தி அப்பாவை பார்த்து சிரிக்கிறீங்களா? சக்தி அப்பா தெரியுதா? டேய் டேய், பிள்ளை பயந்துற போதுடா. போடா டேய் போடா. இங்க பாரு என் மவன. ஐயோ அழகு தங்கம், என்னை பார்த்து சிரிப்பா சிரிக்குது. அவன் மட்டுமா சிரிக்கிறான், ஊரே உன்னை பார்த்து சிரிப்பா சிரிக்குதுடா. சிரிக்கட்டும் சிரிக்கட்டும், மத்தவங்கள சிரிக்க வச்சு பாக்குறதா நம்மளோட கடமை. அட எருமை, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. டேய் போடா போடா போடா. நீ சொல்ற கண்ணு, சரத்தப்பாவை போடா சொல்லு. உருப்புடுண்டா. சக்தி, பிள்ளைய கொண்டு போய் அண்ணி கையில கொடு. உனக்கு என்னடா பொறாம? ஏமாவே என் கூட இருக்க ஆசைப்படுறான். என்னடா கண்ணு, சிரிப்ப பாரு. அப்படியே சக்தி அப்பா மாதிரியே சிரிக்கிற. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணே இல்ல. டேய் என்னடா கதவை திறக்க மாட்டேங்கிறா? டேய் அவ எப்போ சாப்பிட்டா? சாப்பிட்டதும் தூங்குற ஆள்றா. இன்னுமா முழிச்சிருக்கா? இப்ப என்னடா பண்றது? இங்கே படுத்து சிந்துக்கு காவலா இருக்கலாம்னு நினைச்சோம். அந்த காட்டெருமை பிள்ளைய கொஞ்சுறேங்கிற பேர்ல நம்மள தூங்க விட மாட்டான். பேசாம பக்கத்து ரூமுக்கு போயிடலாம். டேய் பிச்சு போடுவேன், இன்னைக்கு ஃபுல்லா இங்கதான். சரிதான். டேய் கதவை தட்டுறா. இங்க பாரு, நீ என்ன தட்டினாலும் அவ எழுந்திருக்க மாட்டா. சிந்தாமணி. ஏய் சரத்து, நீ தான் இன்னொரு கீ வச்சிருக்கேன்னு சொன்னேல? ஆமாண்டா, ஏதாவது ஒரு தேவைனா இன்னொன்னு யூஸ் ஆகும் 2 கீ வாங்கி வச்சேன். ஒன்னு சிந்து கிட்ட இருக்கும், இன்னொன்னு என்கிட்ட. ரொம்ப பெருமைப்படாத. கீய மறந்துட்டு கியா கியான்னு கத்திக்கிட்டு இருக்க. டேய் சரி சரி, டோரை ஓபன் பண்றா. சிந்துவை பார்த்துட்டு வந்து தூங்க. ஒரே டயர்டா இருக்கு. காலையில இருந்து ஒரு நிமிஷம் கூட உட்காரல. அட கிளவா, இரு இரு ஓபன் பண்றேன். இங்க பாரு, சிந்தாமணிய பார்த்துட்டு அவ தூங்கினா எழுப்ப மட்டும் செய்யாத. எதுக்கு? உன் தங்கச்சி கிட்ட கடி வாங்கவா? ஏன்டா? தூங்குறவளை எழுப்புனா கடிக்க மட்டும் இல்ல, கொல்லவே செய்வா. அதனால சத்தம்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். சரி சரி, ஓகே ஓகே. ஓபன் பண்ணு. சொன்னீங்களா சக்தி அப்பா, சொன்னீங்களா? ஆடா பாரு, நல்லா தூங்கத்தான் செய்வா. அப்பா கிட்ட பேசுறீங்களா? அழகு தங்கம். அச்சோ, யாரோ வாராங்க நினைக்கிறேன். உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். டேடே இங்க பாருடா, நான் தான் சொன்னேன்ல, இந்த சிந்தாமணி நல்ல கொரட்டை விட்டு தூங்குவான்னு. ஆமாண்டா, கழுத அதுக்குள்ள தூங்கிருச்சு பாரு. அவதான் சாப்பிட்டாலே தூங்க ஆரம்பிச்சிருவாளே. வேதவழி பெரியமா அப்பவே சாப்பாடு கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. இந்நேரம் ஒரு 2-3 தூக்கம் போயிருப்பா. ஜீவா, ஃபங்க்ஷன் எவ்வளவு ஜாலியா இருந்தது. ஒரு ஆள் ஒரு ஆள் சிரிச்சு பேசிக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ஆனா அது எல்லாத்தையும் வெறுத்து பாரா இப்படி தனியா ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்கானா. அது நம்ம குடும்பத்துக்காக தானே. ஆமா சரத்து, நம்ம சிந்தாமணிய விவரம் தெரியாதவ விளையாட்டு பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா அவதான் நம்ம குடும்பத்துல உள்ள எல்லார் மேலயும் அன்பு, பாசம், அக்கறை, எல்லார்கிட்டயும் உரிமை எடுத்துக்கிறது எல்லாமே நம்ம சிந்தாமணி மட்டும்தான். என்ன சரத்து? இல்லடா, இன்னும் என் மனசுக்கு கேட்கல. இப்படிப்பட்ட நம்ம பாப்பாவ அவ மனசுப்படி கல்யாணம் பண்ணி வைக்காம எனக்கு என்னமோ சிந்து எடுக்கிற முடிவெல்லாம் தப்பு மாதிரியே தோணுது. அவ நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு அவளோட சந்தோஷத்தை பாழாக்கிக்கிறா. இல்ல சரத்து, அவ சந்தோஷமே நாம தான். நம்மளை தவிர்த்து அவளுக்கு தனி சந்தோஷம்னா அது கண்டிப்பா முழுமை அடையாது. ஃபீல் பண்ணாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாளைக்கு காலையில ரூமை விட்டு வெளியே வந்துருவா. கல்யாணத்துல ஜாலியா கலந்துக்குவா. நாளைக்கு சிந்து வந்ததும் நம்ம மண்டபமே கலக்கலன்னு இருக்கும். ஓகேவா?
சரி சரி இப்படியே நின்று நம்ம தொணன்னு பேசிட்டு இருந்தோம். அவ முழிச்சுக்கிட்டா அப்புறம் நம்மள கண்ட மணிக்கு திட்டுவா. ஏன்டா தூக்கத்துல இருந்து எழுப்பி விடுறீங்கன்னு. வா கிளம்பலாம், காலையில சீக்கிரம் வந்து எழுப்பி விடுவோம். ஆமாண்டா, சீக்கிரம் எழுப்பி விட்டாதான் கல்யாணத்துக்கு கடகடன் கிளம்புவா. நாம மட்டும் ரூமுக்கு வரல, அவ வாட்டுக்கு 8 மணி 10 மணி ஆனாலும் தூங்குவா. நம்ம சிந்தாமணியோட ஸ்பெஷல்ரா. ஆமா ஆமா. டேய் சொல்லு சரத்து, இல்ல இந்த சித்தார்த் எங்கடா போனா? ஏய் ஆமாண்டா, சாயங்காலம் வரைக்கும் மண்டபத்தை சுத்துன்னு சுத்துனா. ஏன் வைரமாமா கிட்ட கூட கத்திக்கிட்டு போனா. ஆனா அடுத்து அவனை ஆளவே காணோம். அதானடா, சிந்துவை பார்க்காம அந்த டேவை கம்ப்ளீட் பண்ண மாட்டானே. ஒருவேளை சிந்து இந்த அளவுக்கு வெறுக்கிறான்னு அவனே ஒதுங்கி போயிருப்பானோ. என்னடா சொல்ற? அப்படிப்பட்டவன் எல்லாம் அவன் கிடையாது. நானே சிந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாலும் அவன் வந்து என்னென்ன பிரச்சனை பண்ணுவானோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது உண்மைதான். ஆனா இந்த நைட்டு மட்டும்தான் அவனுக்கு டயம். இப்போ வரைக்கும் பார்க்க வரலனா. டேய் அவன் எதுவும் விபரீத முடிவு எடுத்துட மாட்டானே. ஏன்டா நீ வேற, இருக்கிற பிரச்சனை இல்ல அது வேற. பேசாம இரு, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. பயபுள்ள இங்கெல்லாம் தேடினது பத்தாதுன்னு வேற எங்கேயாவது தேட போயிருப்பான். பாரு விடிய முன்ன வந்து நிப்பான் பாரு. சரி ஓகே, இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அது வாட்டுக்கு ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. எல்லாம் அந்த பசுபதியோட ஆள லாக்அப்ல போட்டனால. ஆமாண்டா, அதனாலயும் கொஞ்சம் பயம் இருந்திருக்கும். ஏய் ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு போனானே. போனா போட்டுண்டா, அவங்களால இனி ஒண்ணும் பண்ண முடியாது. காலையில கல்யாணம் முடிஞ்சதும் அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். சரிடா. சரி சரி, இங்கே நின்று பேசிட்டு இருக்க வேண்டாம், வா போலாம். டேய் வாடா. இதோ. என்ன? பெட்ஷீட்டா? தூங்குமா, காலையில சீக்கிரம் உன்னை பார்க்க வரேன். சரத்து வா வா, கதவை லாக் பண்ணு. அவன் வாட்டுக்கு சித்தார்த் எங்கேயாவது இருந்தா மறைஞ்சு வந்துடாம. சரிடா போலாம்.